Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Another day, another vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். ஸோ இன்னைக்கு ஹோல் டே எப்படிலாம் போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒர்க் அவுட்டுங்கிறது வந்துட்டு நம்ம பாடியை நல்லா ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி முடியாத டைம்லேயும் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ நம்மளால் முடியும் போது எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணாலே ரொம்ப நல்லது. உங்கள் பாடிக்கு எவ்வளோ ரெஸ்ட் தேவைப்படுதோ அதுக்கு தேவையான ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மற்ற ஒர்க் அவுட்ஸுமே பண்ணுங்கள். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிவ் அப் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சாண்ட்விச் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வந்துட்டு ஜெய்சன்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த கார்ன் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஸ்டீம் பண்ண விட்டுட்டேன். நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம டயட்டில் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதிக சுகர்ஸோ ஜங்க் ஃபுட்டோ எடுத்துக்காமல் இருந்தாலே போதும். நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த உடம்பு சரியில்லாமல் போனது போச்சு. அந்த டைமாக பார்த்து எனக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸுமே நிறையாவே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம டெய்லியும் சாப்பிட்டா தான் அது வந்துட்டு ப்ராப்ளமாக போகும். நிறைய குவான்டிட்டியில் டெய்லி சாப்பிட்றது கண்டிப்பாக நல்லது கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் கம்மியான அமௌண்ட்டில் சாப்பிட்டாலுமே அது வந்துட்டு ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ப்ரெட்டை வந்துட்டு வீட் ப்ரெட் தான் எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி 2 தடவை வந்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சாண்ட்விச்க்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஆனியனை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்துட்டு நல்லா குக் பண்ண சோளக்கருகை வந்துட்டு அதோட பீசஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக மயனைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மயனைஸும் அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது தான். ஸோ அது வேணான்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் வேணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரெட் வந்துட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் அவசரத்தில் வந்துட்டு 2 பக்கமுமே நல்லாவே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் ஓவர் குக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் சும்மா ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு இந்த கார்லிக் சட்னி அம்மா செஞ்சுருந்தாங்க. அது கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. சரி அது ஒரு ஸ்பைஸ்னஸ்க்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ப்ரெட்டில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் கார்னும் சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஆரிகானோ வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன சீஸ் ஸ்லைஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சீஸுமே வந்துட்டு அதிகமாகலாம் எடுத்துக்கக்கூடாது. பட் அதுவுமே ஒரு குட் ஃபேட்டு தான். ஸோ நம்ம கம்மியாக எடுத்துக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க முடியும். நான் கொஞ்சம் வீக் பாடிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே வந்துட்டு கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க முடியும். அது கூட வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் அவகேடோ மில்க் ஷேக்குமே எடுத்துக்கிட்டேன். நமக்கு ஜெயச்சந்திரனில் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான அவகேடோஸ் கிடச்சிது. அதனால் ஒரு 4-5 வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை வந்துட்டு கொஞ்சம் ரைஸில் வச்சு பழுக்க வச்சு ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு எடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா ரெசிபியில் சொல்லியிருப்போம். அவகேடோவில் கொஞ்சமாக மில்க் போட்டு உங்களுக்கு ஹனி தேவைப்பட்ட ஹனி போட்டுக்கலாம். இல்லை சுகர் வேணும்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு சாண்ட்விச் மாதிரி ட்ரை பண்ணலாம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நமக்கு அந்த துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ அம்மாவோட ஸ்டைலில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிவிட்டு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் உப்பு போட்டு நல்லா அதை வந்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் வந்துட்டு நான் வாட்டர் போட்டு ஒரு 3 விசில் விட்டு ஒரு 80% வந்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்துட்டு அதை குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறாங்க. அண்ட் வந்துட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நல்லா சாட்டே பண்ணி குக் பண்ணும்போது அந்த மட்டன் நல்லா சாஃப்டாகவே குக் ஆகி வருது. ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பரான டிப். இதை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மட்டன் வந்துட்டு ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு கரம் மசாலாவுக்கு தேவைப்படுற அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கீ ஆட் பண்ணி ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூட ஒரு ஹோல் தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு புதினா தலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா வதக்கி சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணி அந்த மசாலாவில் வந்துட்டு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹோல் ஸ்பைசஸுமே வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நல்லா வாட்டர் போட்டு அதை கொஞ்சம் நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு மட்டன் வந்துட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகி வரும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிரியாணி வந்துட்டு சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு பிரியாணினாலே சீரக சம்பா அரிசி தான் பிடிக்கும். பாஸ்மதி அரிசி அந்தளவுக்கு ஃபேவரட் கிடையாது. அதனால் எப்பயுமே பிரியாணி வந்துட்டு சீரக சம்பாவில் தான் செய்வோம்.
ஒரு 2 கிளாஸ்க்கு வந்துட்டு நான் 1/2 kg மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல மட்டன் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவலாக மந்த்லி கூட செஞ்சிடலாம். பட் இதுவுமே வந்துட்டு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு வாட்டர் போட்டு நல்லா ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு தம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிளாஸ் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே குக் ஆகி வந்துருந்துச்சு. இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாஸ்லாம் அந்தளவுக்கு இல்லாமல் நல்லா ஒரு சட்டிலான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு ஃபீல் ஆகவே இல்லை. இது கூட வந்துட்டு ரைத்தா வச்சு இன்றைக்கி வந்துட்டு லன்ச்சையுமே முடிச்சாச்சு. என்னதான் அம்மா சொல்கிற மாதிரி இல்லை யூடியூப் பார்த்து எதுனாலும் செஞ்சால் கூட நமக்கு வந்துட்டு ஒருத்தரோட கைப்பக்குவம்னு இருக்குது. ஸோ எவ்வளோ தான் நம்ம வந்துட்டு அவங்கள மாதிரி அதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணால் கூட அவங்க செய்யும்போது வேறு டேஸ்ட் தான் கொடுக்கும். நான் ஒரு தடவை குக் பண்ணும்போது அம்மாட்ட மெஷர்மெண்ட் கேட்டுட்டு தான் பண்ணுவேன். பட் இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்ததில்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா ஹெவி மீல் சாப்பிட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டு ஊறுகாய் ரெடி பண்ணிட்டாங்க. என்னால் அதோட வீடியோ வந்துட்டு ரெடி பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு இன்னொரு நாள் வேணால் அதை ஷேர் பண்ணுறேன். அப்படியே ஈவினிங் போல் நல்லா சாமிக்கு வந்துட்டு நம்ம செடியில் பூத்த எல்லா பூவையும் எடுத்து பூ வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ எப்பயுமே வந்துட்டு செடியில் பூத்த அந்த மல்லிகைப்பூ ஒரு பூ வச்சாலும் ரொம்ப அழகு தான் இல்லை. சரி, உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.